ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். மூவி ரிவ்யூவில் ஸ்டார் படத்தோட கதை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த படத்தை பியர் பிரேமா படத்தை இயக்கி அதன் மூலமாக புகழ்பெற்ற இளன் டைரக்ட் பண்ணிக்கிறாரு. இந்த படத்தில் நம்ம கவின், அவருக்கு ஜோடியாக அதித்தி பொகாங்கர் நடிச்சிருக்காங்க. கவின் நடித்த இந்த ஸ்டார் படத்தை பற்றி இந்த பதிவில் எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ஆடியோ லான்ச்சு ப்ளஸ் ட்ரெய்லர் ரிலீஸ்லேயே உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த படத்தினுடைய கதை எந்த மாதிரி இருக்குது. ஸோ இது ஒரு மோட்டிவேஷனான படம், அற்புதமான படம், இல்லை எந்த மாற்றமும் இல்லை. இந்த படத்தோட சுருக்கமான கதை என்ன அப்படின்னு முதல்ல பார்த்துடலாம். அதாவது கவினோட அப்பா லால் அவர்கள் ஒரு பாசமுள்ள அப்பா. தன்னோட மகனை சினிமாவில் ஒரு பெரிய ஹீரோவாகணும் அப்படிங்கிறது தான் அவருடைய கனவு. அவர் சின்ன பையனாக இருக்கும்போது நீ ஹீரோன்னு சொல்லி இன்ச் பை இன்ச்சாக இந்த பையனை வளர்க்குறாரு. கவின் ஸ்கூல் படிப்பு, காலேஜ் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு மும்பை போகிறாரு. போய் நடிப்பை கற்றுக்கணும்னு சொல்லிவிட்டு அங்கே ஒரு குருநாதரை சந்தித்து நடிப்பை கற்றுக்க அவர்கிட்ட சேர்றாரு. வழக்கம் போல் ஒரு நடிகன் ஆகிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அப்படிங்கிறத எல்லோரும் உணரும் விதமாக பயங்கரமாக கஷ்டப்படுறாரு மும்பையில் கவின். ஆனால் வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. கையில் காசு இல்லை, சாப்பிட்ற சாப்பாட்டிலிருந்து எல்லாமே பிரச்சனை. நாம் சின்ன வயசில் இருக்கும்போது கமல் சார் படத்தை பார்த்துருப்போம், வறுமையின் நிறம் சிகப்புன்னு நினைக்கிற அந்த படம். அந்த படத்தில் கமல் சார் படுற கஷ்டத்தை விட கவின் மும்பையில் பயங்கரமாக கஷ்டப்படுறாரு. கிடைச்ச வேலையை செஞ்சு ஒரு சின்னதாக ஒரு வாய்ப்பை வாங்கிட்டு அவரோட குருநாதர்கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா மெட்ராஸ் வராரு. ஆனால் மெட்ராஸ் வரக்கூடிய கவினுடைய கனவு, அவருடைய வாழ்க்கை எல்லாத்தையும் தலைகீழாக மாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு சம்பவம் நடக்குது. அது என்ன சம்பவம் அப்படிங்கிறது தான் படத்தில் மிகப்பெரிய திருப்பு முனையம் இருக்குது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் படத்தில் அந்த திருப்பு முனையை கண்டிப்பாக பாருங்கள். அந்த திருப்பு முனையான சம்பவத்துக்கு அப்புறம் கவின் எப்படி மீண்டு வந்தார், மறுபடியும் அவர் சினிமாவில் நடித்தாரா, அந்த சினிமா அவருக்கு கை கொடுத்தா, அவருடைய அப்பாவினுடைய கனவை அவர் எந்த மாதிரி நிறைவேற்றினார், அப்படி நிறைவேற்றின அவர் பெரிய அளவில் அதில் ஜொலிச்சாரா அப்படிங்கிறது தான் படத்தோட ஸ்டோரி. இதில் மைனஸ்னு சொல்லி எதையுமே சொல்லிட முடியாது, எல்லாமே மோஸ்ட்லி ப்ளஸ் தான். ஏன்னா அந்த மாதிரி படம் கஷ்டப்பட்டு எடுத்துருக்குறாங்க. இந்த படத்தில் யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக் ஒரு பாதி உயிரை கொடுத்துருக்குது அப்படின்னா மீதி உயிரை படத்திற்கான திரைக்கதையை அற்புதமாக எழுதியிருக்காரு டைரக்டர். சூப்பராக, எந்த இடத்துலையுமே தொய்வில்லை, என்னடா அந்த படம் இப்படி போகுது அப்படிங்கிற மாதிரி எந்த இடத்துலையுமே இல்லை. படம் முழுக்க சூப்பரான அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கே இருக்கிட்டு இன்ச் பை இன்ச்சாக அடுத்து என்னவா இருக்குன்னு பெருசாக ஒன்றும் கெஸ் பண்ண முடியல, அந்த அளவுக்கு இந்த படம் இருக்குது. சாங்ஸ் ஓகே, சூப்பராக இருக்குது. சீரியல் ஆக்டராக இருந்து முன்னேறின கவின் மிக யதார்த்தமாக நடிச்சிருக்காரு இந்த படத்தில். படம் முழுக்க ஒவ்வொரு இடத்துலையுமே தன்னோட இயல்பான நடிப்பால் அந்த இடத்துக்கான கேரக்டராகவே மாறி அந்த கதாபாத்திரத்துக்கு உயிர் கொடுத்துருக்காரு கவின். தன்னோட திறமையை சரியான நேரத்தில் சரியான களத்தில் வெளிப்படுத்தியிருக்காருன்னு சொல்லணும். இந்த படத்தில் மியூசிக் அண்ட் திரைக்கதை படத்துக்கு உயிர் கொடுத்துருக்கு அப்படின்னா இந்த படத்தில் வரக்கூடிய எல்லா எமோஷனல் சீன்ஸும் சரி, கவின் கஷ்டப்படும் போதும் சரி, அவங்க அப்பாவோட எமோஷனல் சீனாக இருந்தாலுமே அருமையாக இருக்குது. அந்த மியூசிக் திரைக்கதைக்கு ஈக்குவலாக சமமாக அந்த படத்துக்கு அதிகமாக மென்மேலும் பெரிய அளவில் மெருகேற்றின விஷயம்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்பா மகன் எமோஷனலாக இருக்கட்டு, அவர் மும்பையில் கஷ்டப்படும் போது அந்த வாய்ப்புக்காக கஷ்டப்படக்கூடிய எமோஷனலாக இருக்கட்டு, எல்லாமே சூப்பராக பண்ணிக்கிறாங்க. சாதிக்க வேணும்னு நினைக்கிற இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கு இந்த படம் ஒரு அருமையான மோட்டிவேஷனல் மூவியாக கண்டிப்பாக இருக்கும். இதில் இவ்வளவு கஷ்டப்பட்டு நடிச்சிருக்கிற கவினாக இருக்கட்டும், அப்பா ரோலில் நடித்து அசத்தியிருக்கக்கூடிய லால் அவர்களாக இருக்கட்டும், இவங்க ரெண்டு பேருடைய பங்களிப்பு படத்தை நிச்சயமாக வெற்றி பெற வைக்கும். படத்தில் பெருசாக மைனஸ்னு சொல்லி எதையுமே சொல்லிட முடியாது. தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய படமாக அனைவருக்கும் கண்டிப்பாக இருக்கும். இந்த சம்மர் சீசனில் முக்கியமாக குழந்தைகளோட போய் பார்க்கும்போது ஒரு மனிதன் எப்படி கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு முன்னேறணும், விடாப்பிடியாக எப்படி ஜெயிக்கணும் அப்படிங்கிறத இந்த படம் அழுத்தம் திருத்தமாக எடுத்து சொல்லணும்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டுருக்கிறாங்க ஒவ்வொருத்தருமே. இந்த படத்தில் நடிச்சிருக்கிற அனைத்து நடிகர்களுமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சூப்பராக பண்ணிக்கிறாங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா வளரக்கூடிய கவின் தன்னுடைய திறமையை நிரூபிக்க வேணும்னு சொல்லிட்டு அவ்வளவு இயல்பான ஒரு ரோல் நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படத்தை படமாக பார்க்கும்போது ஒரு அற்புதமான ஒரு உணர்வு, ஒரு அற்புதமான ஒரு மனநிலையோட ஒரு மோட்டிவேஷன், ஒரு தன்னம்பிக்கை, தைரியத்தோடு இந்த தேட்டரை விட்டு கண்டிப்பாக வெளியே வர முடியும். ஸோ அவங்களால முடிஞ்ச பங்களிப்பு கொடுத்துக்கிறாங்க. கண்டிப்பாக தேட்டரில் போய் குழந்தைகளோட போய் பாருங்கள், ஒரு அருமையான படம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த படத்தோட ரிவ்யூ பிடிச்சிருக்குன்னா உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணலாம். இன்னும் எங்களோட இணைஞ்சு நீங்கள் வரும் காலங்களில் வரக்கூடிய புதிய படங்களுக்கான ரிவ்யூ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கானை ஆன் பண்ணிக்கங்க.
அடுத்த புது படத்தோட நாம் மறுபடியும் சூப்பராக சந்திக்க போகிறோம். தேங்க்யூ, நன்றி.